கேள்வி. ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை. இது கத்தோலிக்கத்தில் உள்ள கத்தோலிக்கம் நம் பெருமை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பாகம் 6, அதில் கத்தோலிக் தமிழ்.com அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து இந்த செய்தியை அவங்க போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அது பூரா நான் போட்டுட்டு அது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு என்ன போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில்ங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு ஆக செய்வது, ஆண்டவர் சாயல்ல ஆண்டவர் சொல்லி செய்கிறதெல்லாம் சொரூபம், அதை வணங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லாததை செஞ்சால் அது விக்கிரகம், அது தவறு அப்படின்னு ஒரு புது விதமான விளக்கம் கொடுத்து அதுக்கு சில வசனங்களை கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லை, ஏன்னா எல்லாமே எந்த ஒரு சொரூபமும் எந்த ஒரு விக்கிரகமும் அது விக்கிரக ஆராதனை, அது இல்லை என்பதை இதில் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இது காரணம். இதில் அவங்க விக்கிரக ஆராதனை என்ற தலைப்பில் இந்த கத்தோலிக் தமிழில் போட்டிருக்கிறது இது என்னங்கிறத வாசிக்கிறேன். நீங்கள் இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கிறது பூரா அந்த வெப்சைட்லேருந்து அவங்க எழுதினது. முதல் பக்கத்தில் உள்ளதெல்லாம் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அவங்க என்னென்னா, விக்கிரக ஆராதனை கூடாது என்பதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான வசனங்களை பைபிளில் ஆதாரம் காட்டலாம். ஆனால் எது விக்கிரக ஆராதனை என்பது தான் பிரச்சனை. இவங்க அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். விக்கிரக ஆராதனைக்கு எதிராக காட்டப்படும் மிக முக்கியமான வசனம் 10 கட்டளை பகுதி, யாத்ராகமம் 20வது அதிகாரம். அதாவது அதில் 20வது அதிகாரத்தில் 3, 4 இதில் 2 பகுதிகள் உள்ளன. விக்கிரகங்களை செய்யவே கூடாது, அவைகளை ஆராதிக்கவே கூடாது. எனவேதான் பொற்கன்று குட்டியை ஆராதித்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஏனெனில் தங்களை காத்த கடவுளை விட்டுவிட்டு இல்லாத தெய்வத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இங்கே பாருங்க, அவங்க சொல்றது பாருங்க, அதே கடவுள் யாத்ராகமம் 25வது அதிகாரம் 17 - 22 தனது பிரசன்னத்தை காட்ட 2 பொன் வானதூதர்களை கேருபீன்களாக செய்ய சொல்கிறார். அங்குதான் நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அதனால நீங்க ஆராதிக்கலாம் அதை அப்படின்னு. முதல்ல ஒரு காரியம் சொல்லி கொடுத்துறேன். இந்த யாத்ராகமம் 25வது அதிகாரம் 17 - 22 உள்ள வசனங்கள் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி அந்த உடன்படிக்கை பற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். 2 பொண்ணுனால் ஆன கேருபீன்கள் செய்யப்படணும். 2 ஒருவரை ஒருவர் பார்க்கறது போல. அதில் தான் மர்சி சீட் இருக்கு. அதுக்கு கீழே உள்ள அந்த இரக்கத்தின் இருக்கையில தான் என்னுடைய பிரசன்னம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு லெகுவா இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் லெகுவா ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறீங்க. நம்மெல்லாம் வீட்டில் டேக்அவே ஆர்டர் பண்ணுறோம்ல, ஒரு பீட்சாவோ இல்லை ஒரு பிரியாணியோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. எப்படி கொண்டு வர்றான்? பீட்சாவோ இல்லை பிரியாணியோ எப்படி கொண்டு வர்றான்? கையிலே எடுத்துகிட்டு வர்றான்? இல்லை, ஒரு கவர் போட்டு எடுத்து வர்றான். நீங்கள் வந்த உடனே எதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வீங்க? கவரையா உள்ளுக்குள்ள சரக்கையா? இப்போ ஒரு பீட்சா வருது இல்லை ஒரு பிரியாணி வருதுன்னா அது கவர் ரொம்ப முக்கியம். கையில் ஒன்று கொடுத்தா வாங்கி சாப்பிடுவீங்களா என்ன? இப்போ நீங்கள் இப்போ இதை ஆர்டர் பண்ணுறீங்க, பீட்சா ஆர்டர் பண்ணுறீங்க, இந்தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ண பீட்சான்னு கையில் கொண்டு இப்படி ஒழுகு கொண்டு தான் என்ன சொல்லுவீங்க? அறிவு கட்டவனே இப்படியா கொண்டு வருவேன்னு கேட்போம். ஏன்னா அதுக்கு ஒரு கவர் வேணும். ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம கவரை வச்சுட்டு பீட்சா விட்டுருவோமா? கிடையாது. இங்கே என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு இருக்கையை பண்ணு. இது என்னன்னா பரலோகத்தில் இருக்கிறதனுடைய மாதிரி. பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் கோடான கோடி தூதர்களும் என்ன ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு முன்மாதிரியா இங்க 2 சேருபீன்கள் சேர்ந்து என்னை ஆராதிப்பது போல ஒரு இடம் தயார் பண்ணு, அங்க என்னுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொன்னாரே ஒழிய அந்த கேருபீன்களை ஆராதிங்கன்னு சொல்லலை. ஏன்னா இங்க இவங்க என்ன தவறு பண்ணிட்டாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அங்க இருப்பேன்னு சொன்னாரு, அதனால நம்ம அங்க ஆராதிக்கலாம். அது தவறு. நீங்க யாத்ராகமம் 25 17 - 22 வரைக்கும் பாருங்க. பசும்பொன்னிலான கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமும் இருக்க கடவுது. அப்படின்னா எவ்வளவு சின்ன பாக்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் அதை வாசிக்கிறேன். ஏன்னா அடுத்து இன்னொரு பாயிண்ட் வருது, அதுக்கு இது தேவை. ஏன்னா ஒரு கோல் தடி உள்ள இருக்குன்னா அது ஏறக்குறைய 3 அடிக்கு மேலே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற அளவே எவ்வளோ தூரம்? 2.5 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமும் இருக்க கடவுது. பொன்னினாலான 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களில் வைப்பாயாக.
ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்றொரு கேருபினையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளாகவும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாகவும் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். என்ன போட்டிருக்கு? அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவையெல்லாம் உன்னோட சொல்லுவேன். என்ன, நான் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லி சொன்னாரே ஒழிய அதுக்காக அதை வணங்குன்னு சொல்லலை. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு இருக்கை போட்டு ஒரு இருக்கையில் உட்காந்துருக்கேன். நான் இருக்கையை விட்டு எந்திரிச்சு போனதுக்கப்புறம் இருக்கையை போய் வணங்குவீங்களா? இப்போ வர்றீங்க, இப்போ நான் எனக்குன்னு ஒரு இருக்கை இருக்குது. நான் இங்கே தான் வந்தால் உட்காருவார், பாஸ் உட்கார சேருன்னு. நீங்கள் வந்த உடனே என்னை நான் உட்காந்துருக்கும் போது ப்ரைஸ் லாட்னு சொல்கிறீங்க, நானும் ப்ரைஸ் லாட் சொல்கிறேன். நான் இல்லை உடனே சேரை பார்த்து ப்ரைஸ் லாட் சொல்லுவீங்களா என்ன? அப்படின்னா உங்களுக்கு விசருன்னு அர்த்தம். என்ன, பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். யார் சொல்லுவா? என்னத்துக்காக சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? நீ 2 கேருபீன்களை உருவாக்கு, அதுக்கு நடுவில் நான் இருப்பேன், அங்கே இருப்பேன், நான் அந்த இடத்துல இருந்து உன்னையை சந்திப்பேன், அதனால நீ என்னைய ஆராதின்னு தான் சொன்னாரே ஒழிய கேருபீன்கள் ஆராதின்னு சொல்லலை. அடுத்து அவங்க சொல்லக்கூடிய அடுத்த பாயிண்ட் பாருங்க. மோசேயினும் ஆரோனும் அதன் முன் விழுந்து வணங்கினார்கள். என்ன, என்னாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. இப்போ யாரை வணங்கினாங்க? கர்த்தரை வணங்கினாங்க. கேருபீன்கள் அல்ல, சேராபீன்கள் அல்ல. ஏன்னா இது தவறாக புரிஞ்சு கொள்ளவே கூடாது. ஏன்னா இவங்க இந்த வார்த்தையை திரிச்சு என்ன சொல்றாங்க? அதனால நீங்க கேருபீன்களையும் சேராபீன்களையும் ஆராதிக்கலாம், அதை நீங்க வணங்கலாம் அப்படின்னு சொல்லுவது முற்றிலும் தவறு. அடுத்தது பாருங்க, யோசுவா 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து மறுபடியும் சொல்றாங்க. யோசுவாவும் இஸ்ரேல் மக்களும் விழுந்து வணங்கினார்கள். எங்க வணங்கினாங்க? நீங்க உங்களுக்கு இந்த யோசுவா 7வது அதிகாரம் நல்லா தெரியணும். யோசுவா 7வது அதிகாரம் என்ன? ஆய் பட்டணத்தில் போய் சண்டை போட போறாங்க. அங்க ஆக்கனுங்கிறவன் ஒரு பொருளை திருடி கொண்டு வச்சிருக்கிறதுனால அவங்க அந்த பட்டணத்தில் தோத்து போறாங்க. ஏன் தோத்து போனோன்னு சொல்லி போய் யோசுவா தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி தரையில விழுந்து வணங்குறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்திரி, ஏன் முன்னாடி எதுக்கு விழுந்து கிடக்கிற, எந்திரி, இதுல பாவம் இருக்குன்னு சொல்றாரு. அவன் கேருபீன்களை வணங்கலை. ஏன்னா இவங்க எடுத்து சொல்லக்கூடிய பதம் பாருங்க, எந்த இடத்துல உள்ளதை எடுத்து சொல்றாங்க பாருங்க. உள்ளுக்குள்ள பாவம் இருக்கு, நீ அடிபட்டு போயிட்டான், என்ன ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லி அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி கீழே படுத்து கிடக்கான். அது ஆண்டவர் என்ன யோசுவா 7:6 பாருங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். இது வணங்குறது இல்லை, இது ஆராதிக்கிறது இல்லை, இது சிலைகளை அங்கீகரிக்கிறது இல்லை. இது வருத்தத்தில் ஐயோ எங்களுக்கு இப்படி நேர்ந்து போச்சேன்னு சொல்லி தலையில மண்ணறி பாட்டு போட்டு உட்காந்து கிடக்கான். இது நீ தலையில மண்ணலி போட்டு சொல்லிட்டு இருக்கவங்கள இந்த வசனத்தை கோட் பண்றாங்க பாருங்க, எப்படி திரிச்சு சொல்றாங்க பாருங்க. வசனம் அது இல்லை, முழு வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கே புரியணும். தலையில எவன் மண்ணலி போட்டு உட்காந்துருப்பான்? ஆராதிக்கிறவன தலையில மண்ணலி போட்டு உட்காந்துருப்பான்? அதே யோசுவா 7:10 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புறம் விழுந்து கிடங்க. டேய் எந்திரிடாங்கிறார் ஆண்டவரே. இங்க எதுக்குடா படுத்து கிடக்க, எந்திரின்றார் ஆண்டவர். ஆனா அதை ஆராதனைன்னு சொல்லலாமா? கிடையாது. என்னன்னா அவர்கள் தேவனுடைய பிரசன்னம் இருந்து தேவனை வணங்கினார்கள். ஏன்னா தேவன் அங்கே இருக்கிறேன்னு சொன்னாரே ஒழிய கேருபீன்களை பண்ணுங்க, கேருபீன்களை ஆராதிங்கன்னு சொல்லவே இல்லை. அடுத்து அவங்க சொல்லக்கூடாது பாருங்க. எனவே கடவுளுக்கு எதிரான விக்கிரகம் தண்டனைக்குரியது என்றும் கடவுளது பிரசன்னத்தை குறிப்பவை விக்கிரகம் அல்ல, மாறாக வணக்கத்துக்குரியவை என்றும் உணர வேண்டுமா? இது எங்க வணக்கத்துக்குரியது? கிடையவே கிடையாது. அடுத்து அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோக தரிசனம் பார்க்கிறார். அந்த பரலோக தரிசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம்.
அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். இது யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின அப்போஸ்தலன் ஜான் என்ன செய்யறான்? பரலோகத்தில் தேவதூதனை பார்த்த உடனே பயந்து போய் பிரமிப்புல தேவதூதன் பாதத்தில் விழுந்து வணங்குறான். அப்படி வணங்கின உடனே அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். தெளிவா சொல்லி கொடுக்குறான் தேவதூதன். என்னைய வணங்காத, நீ யாரை வணங்கணும்? தேவனை வணங்கு, என்னைய வணங்காதன். மறுபடியும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 3 அதிகாரத்துக்கு அப்புறம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. மறுபடியும் அவனோட பாதத்தில் விழுந்த உடனே அதற்கு அந்த தேவதூதன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். நீங்க எந்த ஒரு வசனத்திலையும் தேவதூதனை வணங்குன்னு சொல்லி வேத வசனத்துல பார்க்கவே முடியாது. என்னைய வணங்காதன்னு சொல்ற வசனம் இருக்கு, இந்த 2 வசனமும் இருக்கு. நீ என்னைய வணங்காத, நீ யாரை வணங்கணும்? தேவனைத்தான் வணங்கணும், தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து பாருங்க. மேலும் இஸ்ரேல் மக்களை பாம்பு கடியிலிருந்து குணப்படுத்த வெண்கல பாம்பை செய்து அதை உற்று நோக்க சொன்னான். என்னாகும் 21வது அதிகாரம் 4-9 உள்ள வசனங்கள். இது உங்களுக்கு தெரியும், இந்த வசனம் அடிச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. என்ன நடக்குது? இஸ்ரவேல் தேச மக்கள் வனாந்திர பாதையில் வரும்போது சர்ப்பம் வந்து அவங்கள கொத்துது, அவங்க செத்து போயிடுறாங்க. அப்போ மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ மோசே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஒரு சர்ப்பத்தில், வெண்கலத்தில் ஒரு சர்ப்பம் செஞ்சு ஒரு கோலில் போட்டு அதை தூக்கி மேலே பிடி. அதை பிடிக்கும்போது யாருக்கெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவங்க அதை பார்த்தா அவங்களுக்கு விடுதலை, அவங்க வந்து சாக மாட்டாங்க, அவங்க குணமாவாங்க. உடனே மோசே அதை மாதிரி செஞ்சு அங்கே போடுறாரு. அங்கே போட்ட உடனே அதை வந்து மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க, அவங்க அதை வணங்குறாங்க. இதில் 2 காரியம் இருக்குது. முதலாவது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மோசே செஞ்ச சர்ப்பம் செஞ்சதை வந்து அவங்களும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கடவுள்னு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, இதை வணங்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படி ஒரு சொரூபங்களை வணங்கலான்னு இப்படி வணங்க ஆரம்பித்து அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் நிகுஸ்தான் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன? வெண்கலத்தால் ஆன தடி, வெண்கலத்தால் ஆன கோல் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். அது சொல்லி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. ஹோசியா ராஜா அவன் வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அவன் வந்து ஆண்டவருக்காக மேலான இடங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கும் போது 2 ராஜாக்கள் 18:4 அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள். என்ன நடந்துச்சு? ஏறக்குறைய ஒரு 800 வருஷம் இவங்க அந்த கோலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப முடியுதா? யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி ஒரு 800 வருஷம் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஆண்டவர் வந்து யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்? எப்படி மோசே வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினானோ அது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும்னு சொல்லி மனுஷகுமாரனை தான் பார்க்க சொன்னாரே ஒழிய அவர் தொங்குற சிலுவையை பார்க்க சொல்லலை. நல்ல கவனிங்க, மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும். நீங்க மனுஷகுமாரனை கிறிஸ்துவை பார்க்கணும், கிறிஸ்துவை பார்த்து அதன் மூலமாய் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டு உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று. அடுத்தபடியா இன்னொரு காரியம் சொல்றாங்க. இந்த கத்தோலிக்க இதில் சொல்றது பாருங்க. யோவான் 19வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்க சொன்னார், எனவே கடவுளை சார்ந்தவைகள் விக்கிரங்கள் அல்ல. இயேசுவை உற்று பார்க்க சொன்னார். பார்வோனுடைய படம் இருக்கு, நல்ல கவனிங்க. ஏறக்குறைய 4000-6000 வருஷத்துக்கு முந்தின பார்வோனுடைய படம் இருக்கு.
மீதி அதற்கு பின்பாக ஆண்ட ஒரு சில அரசர்களுடைய படம் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய படம் மட்டும் வரல. ஏன்னா இந்த மாதிரி இவனுங்களும் ஏதாவது ஆரம்பிச்சிருவானுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் தன்னுடைய படத்தை எங்கேயுமே உருவத்தையோ சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ எங்கேயுமே செய்ய விடலை. எதுவுமே செய்யல, அந்த இது கிடையவே கிடையாது. நல்லா பாருங்க, யோவான் 19:37 என்ன சொல்லுது? அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. நம்ம சிலுவையில் ஆண்டவர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, we have an empty cross. இயேசு கிறிஸ்து ரொம்ப பரிதாபமா ஐயோ பாவம் அந்தோ பரிதாபம்னு இன்னும் சிலுவையில் தொங்கிக்கிட்டே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் இந்த கத்தோலிக்க சபையில் அப்படியே இயேசு பரிதாபமா தொங்கிக்கிட்டு இவங்க போய் அப்படியே தொட்டு கும்பிட்டு என்னமா அவர் சிலுவையிலையா இருக்காரு? ஹலோ, சிலுவையிலையா இருக்காரு? கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ என்னமா இதுங்க, அதனால தான் நிறைய பேர் ஆண்டவருக்கு உதவி பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு உதவி பண்ணக்கூடிய மக்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. கிடையாது, ஆண்டவர் அங்கே ஒன்றும் பரிதாபமாக தொங்கிட்டல. அவர் கல்லறையிலையும் இல்லை. அவர் எங்கே இருக்காரு? கர்த்தாதி கர்த்தரா தேவாதி தேவனாய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரே ஒழிய பரிதாபமா தொங்குகிற தேவன் இல்லை. ஏன்னா அவர் குத்தினவரை நான் பார்க்கணும். ஏன்னா அவர் சாபை ஜெயம் கொண்டார், அதனால நான் சாபை ஜெயம் கொள்ளுவேன்னு சொல்லி அவரை பார்த்து நான் ஜெபம் கொள்றதுக்காக தான் அவர் பார்க்க சொன்னாரே ஒழிய பரிதாபத்துக்கு பார்க்க சொல்லலை. ஏன்னா அவங்க அதை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம். அடுத்து இன்னொன்று பாருங்க, இஸ்ரேல் மக்கள் ஆராய்த்த உடன்படிக்கை பேழைக்குள் இருந்தன பின்வருமாறு. என்ன? மன்னா, கற்பலகை, ஆரோனின் கோல். இன்று புனிதர்களின் திருப்பண்டம் சொல்லியிருக்காங்க. வேதவசனம் அப்படி கிடையவே கிடையாது. வேதவசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் பாருங்க. இவை பார்வைக்கு விக்கிரகங்கள் போல தோன்றும், ஆனால் தமது பிரசன்னத்தை இவற்றின் வழியாக கடவுள் காட்டினார். இதுல எங்க பிரசன்னத்தை அவர் வழியாக காட்டினாரு? மண்ணாவை நீ எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா உங்களை வனாந்தரத்தில் நான் கூட்டு வந்தேங்கிறத நீ மறந்துடக்கூடாதுங்கிறக்காக. அதுல பிரசன்னம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மோசே வனாந்தரத்தில் உங்களுக்கு அப்பம் கொடுத்தான், ஆனால் அப்பம் கொடுத்தது மோசே இல்லை, நாங்கள் என் பிதா கொடுத்தாரு. யோவான் 6:35 சொன்னார், நான் தான் அந்த மெய்யான அப்பம், நான் தான் அந்த ஜீவ அப்பம் சொல்லி சொன்னார். அடுத்து என்ன? உள்ளுக்குள்ள கற்பலகை, அவர் தான் வேத வார்த்தையாகிய தேவன். யோவான் 1:1 பார்க்கிறோம். இந்த பிகினிங் வாஸ் வேர்ட், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அவர் தான், வார்த்தை அவர் தான். அடுத்து ஆரோனின் கோல் என்ன? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம். அந்த ஆவிக்குரிய அதிகாரம் எல்லாம் எங்க இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருக்கு. இது எல்லாமே கிறிஸ்துவுல நிறைவேற்றி விட்டது. அதனால நீங்க போய் பண்டத்தை வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை, பாண்டத்தை வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை, தடியை வச்சிருக்க தேவையில்லை. ஏன்னா இதை போய் ஆராதிச்சு இதை போய் பண்ண வேண்டிய காரியமே இல்லவே இல்லை. இன்னொரு வாதம் அதில் சொல்றாங்க பாருங்க. மேலும் கடவுள் தாமே விரும்பி சாலமோன் மூலம் கட்டிய ஆலயம் முழுவதும் சம்மணக்களின் பிரம்மாண்டமான உருவங்களும் பிற உருவங்களும் நிறைந்திருந்தன. அந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, ஒரு கல்லு மேல ஒரு கல் இருக்காது, இடிக்கப்பட்டு போகும்னு. இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி சிலைகள் வந்தது அப்படிங்கிறத குறித்து நான் ஏற்கனவே இன்னொரு செய்தியில சொல்லியிருக்கிறேன். இந்த கல்லு மேல கல் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லி அந்த ஆலயமே ஒண்ணுமில்லாமல் இடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதோ ஒரு காலம் வருது, அந்த காலம் இப்பவே வந்திருக்கு. என்ன? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். யோவான் 4:23-24 தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க எருசலேமுக்கு போய் துதிக்கணும்னு இல்லை, இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, மாதா கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. எங்கேயும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். அவர் எங்கும் நிரம்பி இருக்கிற உன்னத தேவன். அல்லேலூயா. அதனால நம்ம இங்கே தான் போகணும், இந்த இடத்துல தான் போகணும் இப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தவறான இடம் இருந்தால் நீங்கள் தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் நேர்ந்துக்கிட்டு நான் சப்பரம் இழுக்க போகிறேன், சாமிக்கு கோயிலுக்கு நேர்ந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி கத்தோலிக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எங்கும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் காலம் இது. அடுத்து, எனவே கடவுளுக்கு எதிரானவை விக்கிரகங்கள், கடவுளை சார்ந்தவர்கள் சொரூபங்கள், ஆண்டவர் இயேசுவும் உருவங்களை அங்கீகரித்தார். இது என்னத்தை அங்கீகரித்தாரு? லூக்கா 20:24-25 அவர் என்ன கேட்டாரு? ராயனுக்கு வரி கட்டணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? நாணயத்தை கொண்டு வானார்.
நாணயத்தில் யாரோட பெயர் இருக்குன்னு யாரோட படம் இருக்குன்னு கேட்டார். யாரு? ராயனுடைய படம் இருக்கு, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, அவ்வளோதான் சொன்னார். ராயனுக்கு சொரூபம் வச்சவன் கிறிஸ்துவுக்கு சொரூபம் வைக்கல, தெரியும் இல்லையா? யோசிக்கணும், ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஆண்டவர் சொரூபத்தை அங்கீகரிக்கல, அது வழக்கத்தில் இருந்ததை சொன்னாரே ஒளி, அவர் நீ சொரூபம் பண்ணுன்னு சொல்லவும்ல, எதுவுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு. யோவான் தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் கடைசி அதிகாரம் 5வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு, சிலை வழிபாட்டை தவிருங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் சிலை வழிபாடு கூடாது. கத்தோலிக்கர்கள் சொல்லுவது போல சொரூபமும் விக்கிரகமும் வேற வேற இல்லை, எல்லாமே ஒன்று தான். நம்ம எந்த ஒரு உருவத்தையோ எந்த ஒரு படத்தையோ எந்த ஒரு தேவதூதனையோ எந்த ஒரு இடத்தையோ இல்லை, எல்லாமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. பூமி எங்கும் அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. வானாதி வானங்களும் மண்டலங்களும் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அதனால நீங்க எங்கும் நிறைந்திருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீங்க உங்களுடைய விக்கிரகம் என்ன தெரியுமா? ஆண்டவரை காட்டிலும் நீங்க வேற எதை தூக்கி உங்க இருதயத்தில் வச்சாலும் அதுதான் விக்கிரகம். நீ உடனே நினைச்சிடக்கூடாது, ஐயோ நான் அப்படி இல்லை பாஸ்டர், அவங்க சிலையை வணங்குறாங்க, அவங்க சொரூபத்தை வணங்குறாங்க, நான் இல்லை அப்படின்னு. ஹலோ, உங்கள் இருதயத்தில் என்ன சொரூபம் இருக்குது, என்ன விக்கிரகம் இருக்குன்னு பாருங்கள். ஆண்டவரை காட்டிலும் உங்கள் வேலையை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை காட்டிலும் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை காட்டிலும் உங்களுடைய தொழிலை நேசிக்கிறீங்க, இல்லை பணம்னு அலையிறீங்க அப்படின்னு ஒரு ஆளாக இருந்தால் அது உங்களுக்கு விக்கிரமாக போயிடும். ஆண்டவர் ஒருவரை மாத்திரம்தான் நேசிக்கணும். அவருக்கு முதலாவது அன்பை கொடுக்கும்போது தான் நீங்கள் எல்லா விக்கிரகத்திலிருந்து விளங்கி உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் அவரை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய மக்களாய் நீங்கள் வாழுங்க. அதனால் இவங்க சொல்கிற இந்த விளக்கம் எதுவுமே வேத வசனத்தை திரித்து கூறுவதாக இருக்கிறது, வேத வசனத்தோடு ஒத்து போகவில்லை என்பதை நாம் புரிந்து